நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. சும்மா இருக்கிற நேரங்கள்ல நான் டாக்குமெண்ட்ரிஸ், ஆவணப்படங்கள் பார்க்கறதுண்டு. அது மூலமா நிறைய புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். பிரபலமான நீதிமன்ற வழக்குகள் பத்தின ஆவணப்படம் ஒன்று பார்த்தேன். அதுல தீர்ப்பு சொல்ற நீதிபதி, உன்னை நான் வெறுக்கிறேன், உனக்கு நான் 15 வருஷம் சிறை தண்டனை கொடுக்க போறேன், உன்னை பார்க்கறதுக்கு பிடிக்கல அதனால மரண தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லை. அதே போல உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, உனக்காக பரிதாபப்படுறேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நீ பார்க்க அழகா இருக்க, நல்லா இருக்க, அதனால உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதில்லை. ஒரு நீதிபதி அப்படி சொல்ற ஒரு இடத்துல இல்லை. அமெரிக்கா தொடர்பான ஆவணப்படங்கள்ல நீதிபதி அரசியலமைப்பு திருத்தம் இத்தனாவதன்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அரசியலமைப்பு விதி, கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கல் நம்பர் இத்தனாவதன்படி அப்படின்னு குறிப்பிட்டு இந்த செக்ஷன்ல இப்படி சொல்லியிருக்குன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற சட்டத்தின்படி தான் இருக்கும். சட்ட புத்தகம் தான் அவங்களுக்கான கையேடு. அவங்க முடிவு எடுக்கிறதுக்கான ஆதாரம், கருவி, இப்படி எல்லாம் சொல்லலாம். அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, அவங்க வாதி பிரதிவாதிகளை விரும்புறாங்க விரும்பல, இப்படியான எந்த விஷயங்களும் தீர்ப்பை மாற்ற போறதில்ல. தீர்ப்பு அப்படின்றது எழுதப்பட்ட சட்டத்தின்படி தான் இருக்கும். நம்ம இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் தங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களோட அடிப்படையில் தான் நடந்துக்கிறாங்க. அவங்க எப்படி உணர்றாங்களோ அதன்படி நடந்துக்கிறாங்க. நான் நல்லா உணரல அதனால இதை செய்கிறேன், நான் நல்லா உணர்றேன் அதனால இதை செய்கிறேன், இது சரியில்லை இருந்தாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு புத்தகம் ஒரு நாட்டை வழிநடத்துற புத்தகம். சட்ட புத்தகம் தண்டனை கொடுக்கறதுக்கான வழிகாட்டி. இது போலவே நமக்கும் ஒரு சட்ட புத்தகம் இருக்கு, ஒரு வழிநடத்தும் கையேடு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரநிலை, ஸ்டாண்டர்ட் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வரமுறை, ஒரு வடிவமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆண்டவரோட வார்த்தை. வேதமே நமது சட்ட புத்தகமா இருக்கணும். நம்ம எப்படி உணர்றோமோ அதன்படி நடக்கக்கூடாது. நம்மளோட உணர்வுகள் நம்மளை இழுத்துட்டு போகக்கூடாது. சமரசம்னு தெரிஞ்சும் அதன்படி நாம போயிடக்கூடாது. அது ஆண்டவரோட சிறப்பான திட்டம் இல்லை. ஆண்டவரோட திட்டம் அது இல்லை, அவரோட விருப்பம் அது இல்லைன்னு தெரிஞ்சும் நாம் அதை செய்யக்கூடாது. நீங்க உணர்றதன் அடிப்படையில, உங்களோட உணர்வுகள் சொல்றதன் அடிப்படையில நடக்காதீங்க. நமக்கான சட்டப்படி, ஆண்டவரோட வார்த்தைப்படி நடங்க. இப்பெல்லாம் ஜூன் மாசத்தை பிரைட் மந்த்னு கொண்டாடுறாங்க. பெருமிதமான மாதமா, ரொம்ப முற்போக்கான சிந்தனையாளரா, LGBTQ மாதிரியான வெவ்வேறு வகை பாலினங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களா, பாலுறவு தொடர்பான நிறைய முரண்பாடுகளை ஆதரிக்கிறவங்களா, ஆண்டவரோட தர நிர்ணயத்துக்கு ஈடா இல்லாம இருக்கிற நிறைய விஷயங்களோட ஒத்து போறவங்களா, தீவிர பெண்ணியம், இப்படி நிறைய விஷயத்த பத்தி பெருமைப்பட்டுக்கிறதா தங்களை காட்டிக்கிறாங்க. பேரணி போறாங்க. ஜான், உலகம் ரொம்ப மாறிடுச்சு, முன்னாடி காலத்துல இதெல்லாம் யாருமே ஏத்துக்கல, ஆனா இப்போ முற்போக்கா மாறிட்டு இருக்காங்க, எல்லாருமே இதெல்லாம் இப்ப ஏத்துக்கிறாங்க, ரொம்ப நல்ல முன்னேற்றம் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த உலகம் என்ன சொல்லுது, என்ன வரையறை செய்யறது அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்றது தான் முக்கியம். மக்கள் அவங்க விரும்புறத சொல்லலாம். உலகம் தன்னோட இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் இப்ப பாவமே கிடையாதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் இப்ப ஏத்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்றேன், நம்மோட தரம் இந்த உலகம் சொல்றதின்படி அல்ல. நம்மோட தரம் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படியானது. இன்னைக்கு நீங்க உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இதை கேட்டுட்டு இருக்கலாம். வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட சட்ட புத்தகமா வச்சுக்கோங்க. அப்படி ஒரு தரத்தை உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க போறேன், நான் வார்த்தையில நிலைச்சிருக்க போறேன், வார்த்தையின்படி பேச போறேன், வார்த்தையின் அடிப்படையில நடந்துக்க போறேன், எல்லா சூழல்கள்லையும் வார்த்தையின்படியே என்னோட வாழ்க்கை இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. அப்படியான ஒரு உறுதிப்பாட்டோடு நீங்க வாழ ஆரம்பிக்கிறப்ப, ஆண்டவரோட வார்த்தை உங்களோட வாழ்க்கையில சட்ட புத்தகமா இருக்கிறப்ப உங்க வாழ்க்கை சிறப்பானதா மாறும். ஆண்டவர் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உண்மையான ஒரு விசுவாசியின் வாழ்க்கையா உங்க வாழ்க்கை மாறும்.
2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. உங்களை பூரண மனுஷனாக மாற்றுகிற ஒரே விஷயம், உங்களை பரிசுத்தப்படுத்துற ஒரே விஷயம், நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியான ஒரு நபரை உங்களை மாற்றுற ஒரே விஷயம் ஆண்டவரோட வார்த்தை தான். வேதமே உங்களோட சட்ட புத்தகம். அப்படி நீங்க அதை வச்சிருக்கீங்களான்றது தான் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிற சவால். ஆண்டவரே, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு முன்னே கடந்து போகட்டும், இவர்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையை இவர்களுடைய தரமாக ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கொள்ளும் பலனை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.